நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/6/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 8:58 வரை அஷ்டமி. பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:41 வரை உத்திரட்டாதி. பின்பு ரேவதி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:41 வரை மகம். பின்பு பூரம். மேஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று வழக்கத்திற்கு மாறான பணி கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் வளர கூடுதலாக உழைப்பு அவசியம். புதிய இனங்களில் பண செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக அவசியம். இன்று ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. பிள்ளைகளுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் கண்டிப்பாக சரியாகும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் மன கிளேசம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் நிகழ கொடுங்க. எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புகளை இன்று ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிரிகளின் இன்னல்கள் கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். இடம் பொருள் தெரிந்து எதையும் பேசுவது நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று காதலை பொறுத்தவரை சின்னதாக நெருக்கடிகள் இருக்கும், விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலில் கொஞ்சம் யோசித்து எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிதி நிலைமையும் சீர்பட கொடுங்க. அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. எதையும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. பரணி. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி ஓரளவு திருமணியாக்க கொடுங்க. முடியாதது என்று ஏதுமில்லை. முடிஞ்ச அளவு எதையும் செய்யுங்கள். கிருத்திகை. இன்று நீங்க நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கிவிடக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. ரிஷபம் ராசினியர்கள். இந்த காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். செயல்களில் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. புதியவரின் நட்பு மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். வியாபாரம் செழிக்க அனுகூல காரணி பலம் பெற கொடுங்க. வழக்கு விவகாரத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். அனுகூலமான தீர்வு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பண கடனில் ஒரு பகுதியை கண்டிப்பாக செலுத்துவீர்கள். புதிய வியாபார யுக்திகளை இன்று நீங்க கையாளுவீர்கள். பயன்படக்கூடிய நல்ல விஷயங்களை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். தீவிர முயற்சிகள் எடுத்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். அரசு சார்ந்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். இன்று பெண்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கைகூடும். வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கலைத்துறையில் ஆர்வம் இருக்க கொடுங்க. பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பமான மனநிலை இன்று இருக்கக்கூடும். இன்று கூடுமானவரை எதையும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். காதலில் சின்னதாக நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கல்வியிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது
வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு சுக சவுக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்க செயல்படுவீர்கள். அரசு சார்ந்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. புதிய வியாபாரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று மனம் மயங்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். மட்டற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரோகிணி. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நிதி தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். புதிய யுக்திகளை இன்று நீங்க பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று குழப்பமான மனநிலை ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. மிருகசிரிஷம். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தேவைகளும் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். நட்பு ரீதியில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. கலைத்தொழில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். சீரான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு பண வருமானம் சீராக இருக்கக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பல நெருக்கடிகளை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். சிக்கனமாக செலவு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இன்று வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எண்ணியவை கண்டிப்பாக எண்ணியபடி நடக்கக்கூடும். வீண் விஷயங்கள்ல மட்டும் தலையிட வேண்டாம். சிலர் வீண் கலகமும் ஏற்படுத்துவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. மிதுனம் ராசினியருக்கு காரியங்களில் ஓரளவே முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உடைய பொருளாதாரமும் இன்று கண்டிப்பாக மேம்படக்கூடும். நன்மைகள் தேடி வரும் நான் என்றே சொல்ல முடியும். மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். அனைவரிடத்திலும் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். தடைகளை முறியடித்து காரிய வெற்றியும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முக அழகும் கண்டிப்பாக கொடுங்க. புதிய பொலிவும் இன்று ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். காதலில் மட்டும் விட்டு பிடிப்பது ரொம்ப சிறப்பு. அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. இன்று மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கலைத்துறையிலும் ஆர்வம் இருக்கும். பெற்றோரிடம் இன்று பார்த்து பேசுங்கள். அவரிடம் பாத்தியம் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீர கொடுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. குடும்பத்தார் உங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். இன்று அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி ஏற்படக்கூடும். எப்படியாவது காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மன உளைச்சலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உனக்கு சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. திருவாதிரை. இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். எண்ணியது கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எப்படி பாடுபட்டாவது காரியங்களை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். சிறு சிறு தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உங்களை பற்றி தவறான குணம் கொண்டவர்கள் இப்பொழுது நல்லதாக பேசுவார்கள். அனைவரையும் அனுசரித்து சென்று காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புனர்பூசம். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடிவிடும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். தாராள செலவுகள் இன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் கலகமும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும். அதிகப்படியான வெயிலில் வெளியில் செல்ல வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நுட்பமான வேலைகளை செய்து மனம் மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தி கூர்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். செய்யும் வேலைகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும்.
வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் என்றே சொல்ல முடியும், பயப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடாதீர்கள், அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பஞ்சாயத்துகள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள கொடுங்க. எதிலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித தைரியம் ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து மட்டும் பேசுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சில இடங்கள்ல கோபத்தின் காரணமாக நல்லவைகள் கூட உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடும். அதனையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்த்து போராடுங்கள், உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இன்று பெண்கள் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், சிந்தியுங்கள், தெளிவான முடிவெடுங்கள். குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள், அதுவே காதலுக்கு வழிவகுக்கும். இன்று மாணவர்கள் பேச்சு செயலில் மட்டும் நிதானம் இருக்கட்டும். அடுத்தவர் சொல்லுகின்ற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கூடுமானவரை பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமையுங்க. உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பேச்சு செயலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. தொழில் வியாபாரம் அபிவிருத்தி பெறக்கூடும். சில மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று சளி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும். ஜலதோஷத்தின் காரணமாக தலைவலி இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பூசம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இருந்தாலும் பஞ்சாயத்துகள் உங்களுக்கு கை கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ஆயில்யம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. மதிய நுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இன்று நீங்க நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பேச்சு செயலில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். லட்சிய நோக்கோடு செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வியாபார அணுகுமுறை சிறந்து விளங்க கொடுங்க. நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். இன்று எதிலும் முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கண்டிப்பாக பெருகுங்க. ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணியின் காரணமாக கூட வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சந்திராஷ்டிரம் இன்னும் முடியவில்லை இருக்கின்றது. சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இனிமையாக நடக்க கொடுங்க. நல்ல வரன்களும் இன்று தேடி வரக்கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். மனமும் அமைதியுடன் காணப்படக்கூடும். பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இப்போதைக்கு காதலில் முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.
என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்புகள் கண்டிப்பாக விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். குடும்பத்தில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பிறகு கொடுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். செலவுகள் ஒரு பக்கம் இருக்க செய்யும். மனதுக்குள் ஒருவித சூழ்நிலைகள் சங்கடமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்குங்க. நல்ல வரன்கள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள், அது போதும். தயவு செய்து நீங்க முன்கோபம் மட்டும் பட வேண்டா. உத்திரம். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. எதிலும் நீங்க சிறந்து விளங்குவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. இனிமையான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். யாருடனும் இன்று நீங்க கருத்துக்கள் ஏதும் சொல்ல வேண்டாம். கருத்து மோதலிலும் ஈடுபட வேண்டாம். கன்னி ராசினியர்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது மிக நல்லது. கன்னி ராசினியர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். பொது விஷயங்கள் மட்டும் யாரிடமும் கருத்து சொல்ல வேண்டாம். தொழிலில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சராசரி அளவில் இருக்கும். பண செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல்நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கூடுதலாகவே பண வர வேண்டி இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் இந்த காரியம் ஈடுபடுவது நல்லது. திட்டத்தின் அடிப்படையில் காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். புதிய உற்சாகம் இன்றி ஏற்படக்கூடும். நம்பிக்கைகளும் நடைபெற கொடுங்க. நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளின் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அரசியலில் ஈடுபட வைக்குங்க. சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். சமூகத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும், பயப்பட வேண்டாம். பங்குச் சந்தைகளில் லாபம் கிடைக்கும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ஏற்றமான சூழல் கண்டிப்பாக நிலவும். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. இன்று பெண்கள் முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கமான சூழல் கண்டிப்பாக நிலவுங்க. பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். காதலில் குழப்பம் இருந்தாலும் படிப்படியாக சரியாகும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காதல் கைகூடி திருமணத்தை போய் முடியும். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிலும் முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோகமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் உங்களை தேடி வரக்கூடும். வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கூட வரக்கூடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் நீங்க வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அஸ்தம். தொழில்முறை பயணங்கள் மாற்றத்தை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. தொட்ட குறைவிட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சித்திரை. நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பயணங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சில முடிவுகள் எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று நீங்க பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இந்த அற்புதமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள்.
உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று கூடுதல் வேலை பளு ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். துலாம் ராசினியர்கள் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் மட்டும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சேமிப்பாக மாற்றுங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. வீணான விஷயங்கள்ல தலையீடுகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம். எதிர்பாராத விஷயங்கள் நல்லது நடைபெறக்கூடும். உடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவாக இருக்கக்கூடும். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கிடைக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். இன்று அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்பட போடுங்க. மூலதனமும் இன்று அதிகரிக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றமும் இன்று ஏற்பட கொடுங்க. இன்று கையில் உங்களுக்கு காசு பணமும் புழங்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. பெண்கள் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். முடியாதது என்று ஏதும் இல்லை. இன்று காதலில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. ஜெயம் உண்டாக கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சிந்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்ல கொடுங்க. விரும்பிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதலாகவே இன்று பணவரவு இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். ஆலோசனைகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி. இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்புடன் பழக கொடுங்க. விரும்பிய உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். வீண் பேச்சு பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விசாகம். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். மூலதனம் இன்று அதிகப்படுத்த கொடுங்க. தொழில் முன்னேற்றமும் இன்று ஏற்படக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கோரிக்கைகளை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாளாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் நல்லவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று புரியாத புதிருக்கெல்லாம் கண்டிப்பாக விடை கிடைக்குங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படுகின்றது. சூழ்ச்சி மனப்பான்மையுடன் செயல்படுவதிடம் விலகி இருப்பது நல்லது. சிரித்து பேசி பழகுவதிடம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்கள். பொது விஷயங்களை கையாளும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். வேண்டாத விவகாரங்களை தலையிட வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கும். சராசரி அளவில் இருக்கும். பண வரவை நீங்க சிக்கனமாக செலவு செய்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்தவர் ஆலோசனையை கேட்கும் முன்பு யோசித்து பேசுவது மிக சிறப்பு. சொந்த அறிவில் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் மறைந்து நன்மைகள் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடும். தயவு செய்து பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கெட்ட சகவாசத்தை அடியோடு ஒழியுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். இன்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. எந்த வேலையிலும் நீங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். கண்டிப்பாக சுபத்தன்மை வெளிப்படக்கூடும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக குறையுங்க. பார்த்து சில இடங்களில் பேசினால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. காதலில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். சில இடங்களில் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். பிடிவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும். கோபமும் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக அழகு கூறிவிடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சூட்சி மனதுடன் செயல்படுவதும் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. விட்ட குறை தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்திட முடியும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. அனுஷம். பொது வாழ்க்கை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். புத்துணர்ச்சியுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர கொடுங்க. அடுத்தவன் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு இன்று சிக்கனமாக எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கேட்டை. மன அமைதி கண்டிப்பாக கூடும். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று சொந்த அறிவில் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையிலும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. உடைய தனித்தன்மை கண்டிப்பாக வெளிப்படக்கூடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடுத்தவர் சொல்கின்ற ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து வாதிட வேண்டாம். அதனை நீங்க குறைத்துக் கொள்ளுங்கள். எதையும் தெரியாதது போல் இருந்து கொண்டு எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் எதையாவது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு ஒருவித முயற்சிகள் இருந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டும். வருமானத்தை உயர்த்த வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக இருக்க வேண்டும் என்ற எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்க கொடுங்க. செய்யும் பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த ஏற்பட்ட சிக்கல்களும் கண்டிப்பாக சரியாகும். பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். கூடுதல் உழைப்பு கொஞ்சம் இருக்கக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். தொழிலில் உருவாகின்ற இடைவெளி நீங்க சரி செய்ய வேண்டும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அளவான பண வரவு இன்று கிடைக்கக்கூடும். இன்று நகைகளை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். பெண்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது மிக நல்லது. நட்புடன் அனைவரிடமும் பழக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடும். திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றியும் ஏற்படக்கூடும். எதிர்காலத்திற்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள். இருந்தாலும் நீங்க இப்பொழுதிலிருந்தே நல்ல நண்பருடன் இன்று தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டாம். திறமையின் அடிப்படையில் எப்பொழுதுமே முன்னேறி செல்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் குறிவிடும். எண்ணம் ஒன்று ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். எதிர்பாராத காரிய வெற்றியும் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிலவும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத விஷயங்களை நல்லது நடைபெற கொடுங்க. இன்று பெண்கள் ஆழ்ந்த சிந்தனை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை வளத்தை கண்டிப்பாக மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை முடித்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. இன்று காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இன்று காதலில் மட்டும் குழப்பங்களுக்கு பின்னர் தான் எல்லாம் கைகூடும். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நம்பிக்கையுடன் பணியில் மட்டும் ஈடுபடுங்கள். திறமைகளை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்ளுங்கள். மனக்கவலை ஏற்படுத்தி கண்டிப்பாக நீக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஓரளவு சரியாகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். போராடம். விரைவாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். திறமையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது மட்டும் ரொம்ப சிறப்புங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு எதையும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். உத்திராடம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. பணிகளை விரைவாக இன்று நீங்க செய்து முடிப்பீர்கள். பண வரவு கூடுதலாக இருக்கக்கூடும். அடுத்தவர் விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுகள். இன்று கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கலைத்துறையிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிறிய அளவில் முயற்சி மட்டுமே. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. கூடுதல் வேலை பளு ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்குங்க. வீண் பேச்சு பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது.
தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கும். பண வரவில் இன்று நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். சராசரி அளவில் தான் பண வரவு இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சராசரி அளவில் இன்று பணவரவு இருக்கக்கூடும். உடைய கோரிக்கைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாகவே கையாளுவீர்கள். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பணத்தை விட அறிவை மூலதனமாக வைத்து செய்யப்படும் தொழில் முன்னேற்றத்தை அடைய கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித உற்சாகமும் ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று மன திருப்தியுடன் காணப்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சொல்லும் கண்டிப்பாக இருக்குங்க. கணவரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறைந்து விடக்கூடும். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அமைதி காணுங்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைகளை சரிசமமாக அணுகி வெற்றி கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது மட்டுமில்லை, விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியும். நண்பரிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம். பகைமையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். பெற்றோரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொழில் முன்னேற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொது விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வெளிப்பட கொடுங்க. சுறுசுறுப்பு என்பது கண்டிப்பாக முக்கியம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக இருக்குங்க. வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகமும் முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். அன்பும் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்கும். பைனான்ஸ் போன்ற துறைகளில் ரொம்ப தெளிவாக இருங்கள். நிலுவை பணம் வீடு தேடி வரக்கூடும். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது மட்டும் நல்லது. ஆராய்ந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. விவேகமுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள கொடுங்க. அவிட்டம். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சிரித்த முகமும் அழகும் கூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்து விடக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கிடைக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் எதிலும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உற்சாகமுடன் இன்று பணிகளில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். திட்டமிட்ட காரியங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். உறவினர்கள் நண்பர்கள் கூடுதல் அன்பு பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தாராள பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடும். திடீர் பண தேவைகள் உண்டாக கொடுங்க. எல்லா பிரச்சனைகளும் இன்று சுமூகமாக முடியக்கூடும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது மிக நல்லது. எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கமிஷன் தொழிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். இன்று கும்ப ராசினியர்கள் முன்கோபத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. புது புது விஷயங்களை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள். முக்கியமாக ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்ள கொடுங்க. வருகின்ற விஷயங்களை தெளிவாக அணுக முடியுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதல் மட்டும்தான் புரியாத புதிராக இருக்கும். விட்டுக் கொடுங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். மாணவர்கள் எப்படியாவது எதை செய்வதாவது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள் ஏதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். திட்டமிட்டு எதையும் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடையக்கூடும். இன்று உங்களுக்கு இனம் புரியாத இடங்கள்ல செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சராசரி அளவில் பணவரவு இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. வீண் பேச்சு பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். போராட்டாத்தி. நல்லதொரு மூலதனம் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். வம்பு வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பாராத அளவில் அதிர்ஷ்டமும் இருக்கக்கூடும். வீண் பேச்சு பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. கூடுதலாகவே பணவரவு கிடைக்க கொடுங்க. இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். தொழில் முன்னேற்றமும் இன்று ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். யதார்த்தமாகவும் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். மனசுக்குள் உற்சாகம் பிறக்க கொடுங்க. இன்று இனிய வார்த்தை பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். நல்ல மதிப்பையும் இன்று நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடும். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியும். பணிகளை இன்று நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் இருக்குங்க. நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிட்டு கொடுங்க. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு வேலையும் நீங்க கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டியிருக்குங்க. எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. வெளி உலகத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். திறமையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கண்டிப்பாக கூடிவிடும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் தான் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். காதலில் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், சரியாகும். இன்று பெண்கள் சில விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, கணவனிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சில இடங்களில் கொஞ்சம் முன்கோபம் உருவாகிவிடக்கூடும். இன்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயரும் இருக்க கொடுங்க. மாணவர்கள் செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்வீர்கள். பெற்றோர் சொல்படி மட்டும் கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். பொது விஷயத்தில் யாருக்கும் நீங்க கருத்துக்கள் சொல்ல வேண்டாம். சமூக அக்கறையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். கூடுதல் வேலை பலிவும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் இருக்குங்க. புகழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. உத்திரட்டாத்தி. மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். நகை ஆபரணங்களை இன்று நீங்க பார்த்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. என்ன ஒன்று, சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். ரேவதி. பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை தயவு செய்து ஈடுபட வேண்டாம். திறமையுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் நீங்க பார்த்து பேச வேண்டும். பணிகளை விரைவாக முடிப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து மட்டும் பேசுங்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. கூடுதல் வேலை பளு கொஞ்சம் இருக்கக்கூடும். இன்று முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பர்களே,
அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.